Hello everyone. இன்னைக்கு ஆப்டிடியூடோட third வீடியோ பார்க்க போறோம். இப்போ இதுல 15/500 ன்னு போட்டிருக்கேன். இதுல 15/500 என்னன்னா நம்மளோட டார்கெட் வந்து 500 questions டார்கெட் வச்சிருக்கோம் பார்க்கிறதுக்கு. அதுல மூணாவது வீடியோ இன்னைக்கு பார்க்கறோம். சோ ஒவ்வொரு வீடியோலயும் 5 questions பார்க்கறனால இன்னைக்கு 3 into 5 15 வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம எத்தனை questions பார்த்திருக்கோம்னு என்டர் பண்றேன். First question. Select the one which is different from the other three responses. கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல ஒன்னு வந்து டிஃபரண்டா இருக்கும். சோ அந்த டிஃபரண்டான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் அலுமினியம், நெக்ஸ்ட் டங்ஸ்டன், தேர்ட் காப்பர், லாஸ்ட் டைமண்ட். இப்போ இந்த நாலுக்கும் என்ன ரிலேஷன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இதுல எது வந்து டிஃபரண்டா இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த அலுமினியம், டங்ஸ்டன், காப்பர் இது மூணும் பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ்ல வரும். லாஸ்ட் வந்து அது வந்து நான் மெட்டல். So answer is D. Second question. Select the one which is different from the other three responses. இப்போ இதுல ஒன்னு வந்து டிஃபரண்டா இருக்கும். சோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். Weaver, second option spinner, third engineer, fourth potter. இதுல பாத்தீங்கன்னா வீவர் அப்படிங்கிறது வந்து நெசவாளர்களை குறிக்கும். ஸ்பின்னருங்கிறது வந்து ஒரு காட்டன்ல இருந்து ஒரு த்ரெட் மேக் பண்றவங்களை குறிக்கும். இன்ஜினியர் வந்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது. அது பாட்டர் வந்து பானை செய்யறவங்க. இந்த இன்ஜினியரை தவிர மீதி எல்லாமே வந்து ஒரு ஒரு கலையை குறிக்குது. ஒரு பொருளை மேக் பண்றவங்களை குறிக்குது. சோ அப்ப அதுல இது மூணும் வந்து சேம். இன்ஜினியர் வந்து டிஃபரண்ட். வீவர் கிடையாது, ஸ்பின்னர் கிடையாது, பாட்டர் கிடையாது. So C is the answer. Question number 3. Select the one which is different from the other three responses. நம்ம என்ன பார்த்திருக்கோம், மோஸ்ட்லி நம்பர்ஸ் வந்தாலே அது மூணுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல வந்து 114, 57, 28. ஆப்ஷன் பி 120, 60, 30. ஆப்ஷன் சி 144, 72, 36. ஆப்ஷன் டி 124, 62, 31. இப்போ வந்து நீங்க இதுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த 3 நம்பர்ஸ்க்கும் லாஸ்ட்ல இருந்து போவோம். 124ல 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 62 கிடைக்கும். இந்த 62 2ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 31 கிடைக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, 144 அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 72. 72/2 36. 120/2 வந்து 60. 60/2 30. அதே மாதிரி 114/2 வந்து 57. பட் இப்போ 57/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 28.5 வரும். அப்போ 28 வந்து தப்பா இருக்கு. உங்களுக்கு 28.5 வர வேண்டிய இடத்துல 28 இருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃபரண்டா இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் A. Question 4. Select the one which is different from the other three responses. Option A 49-7. Option B 36-6. Option C 64-8. Option D 80-9. இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன
காமன் ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து நம்பர்ஸ்க்கு வந்து ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஈஸியா நம்ம வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து 7 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 49. 6 ஸ்கொயர் 36. 8 ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81 வரும். பட் இங்க ஆன்சர் என்ன இருக்கு? 80 இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து ஸ்கொயர் இருக்கு, இது ஒன்று மட்டும் ஸ்கொயர் வரல. ஸோ இட் இஸ் த டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் 3 responses. ஸோ ஆன்சர் இஸ் D, 80-9. Fifth question, select the one which is different from the other 3 responses. First option customer, option B hawker, option C broker, option D salesman. இதுல வந்து ஒன்று மட்டும் டிஃபரண்ட். இதுல வந்து இந்த ஹாக்கர், இந்த புரோக்கர், சேல்ஸ்மேன் எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்டை கஸ்டமருக்கு சேல் பண்றவங்க. ஸோ இது எல்லாமே காமன். இதுல கஸ்டமர் தான் வந்து டிஃபரண்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் கஸ்டமர். Thanks for watching. Please watch and subscribe. Thank you.